அப்படியே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க எல்லாருக்கும் செம்ம கவனிப்பு நடந்திருக்குமா? இங்க பாரு, வயசான பொம்பளை இல்லைன்னா எட்டி மிதிச்சிருவேன். பயமுடு. ஏமா மப்பு மந்தாரமா கும்முன்னு தான் இருக்க. மார்க்கெட்ல உன்னை நான் பார்த்ததே இல்லையே. எந்த ஏரியால தொழில் பண்ற? நான் மொட்டை பேசுறேன் மேடம். என்ன சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க வீட்டுல கஞ்சாவை பதுக்கி வச்சு கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. எங்க வீட்டுல கஞ்சாவை பதுக்கி வச்சு கடத்துறமா? சார், யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்துருக்காங்க. தகவல் தப்பா சரியாங்கிறது தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும். யோ, போய் தேடி பாருங்க. டேய், என்னடா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு? நம்ம வீட்டுல கஞ்சாவை பதுக்கி வச்சிருக்குன்னு யாரோ போலீஸ் தகவல் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுல கஞ்சாவா? நம்ம வீட்டுல புகையில கூட கிடையாதே சார். நாங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. மாட்டிக்கிற வரைக்கும் எல்லா குடும்பமும் கௌரவமான குடும்பம் தான். சார் இந்தாங்க சார். இப்ப என்ன சொல்ற? சார், இது எப்படி சார் எங்க வீட்டுக்கு வந்தது? எப்படி வந்ததுன்னு ஏன் கேக்குறியா? உண்மையிலே இது எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது சார். இங்க பாரு, வயசான பொம்பளை இல்லைன்னா எட்டி மிதிச்சிருவேன். பயமுடு. சார், எங்க பாட்டி சொல்றது உண்மை சார். இந்த பொட்டல எப்படி எங்க வீட்டுல வந்ததுன்னு சத்தியமா எங்களுக்கு தெரியாது சார். இந்த பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. அப்பதான் கவனிப்பு ஸ்பெஷலா இருக்கும். யோ, இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்தியா? அரஸ்ட்னா வாய பொளக்குற வாயா. யோ, இதிர வாயா எல்லாத்தையும். பாட்டி, அம்மா. சொல்லு. 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க மேடம். இது போதும்ல மேடம்? போதும், இது போதும். வெச்சிடு. சரி மேடம். ரோஜா, பாவண்டி நீ. வாடி வதங்கி ஒவ்வொரு இதழா உதிர போகுது. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலுன்னு அப்பப்பா பிச்சு பிச்சு எடுக்க போறாங்க. அம்மா, ஷோ, அம்மா. அது வரேன். என்னடி? ஏய், என்ன இப்படி சிரிக்கிற? என்ன விஷயம்? கண்ணுல இருந்து தண்ணி வர அளவுக்கு சிரிக்கிற? அம்மா, என்னால முடியலம்மா, முடியல. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலியே வந்துடும் போல இருக்கு. என்னடி இது? அப்படி சிரிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. சொல்றேம்மா, சொல்றேன். ரோஜால இருந்து பன்னீர் எடுப்பாங்க. ஆனா நான் கண்ணீர் எடுத்தேன்.
கசக்கி புழிஞ்சு லிட்டரா கண்ணீர் எடுத்தேன். ரோஜாவை பறிச்சு தலையில வச்சுக்குவாங்க. ஆனா நான் ரோஜாவை காலடியில போட்டு மிதிச்சு கசக்கி எடுத்துட்டேன். ரோஜாவை மோந்து வாசம் பாப்பாங்க. ஆனா நான் இதழா பிச்சு எடுத்து ஒவ்வொன்னா உதிர்த்து உருவமே இல்லாம பண்ணிட்டேன். இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? புரியுற மாதிரி சொல்லு ரஞ்சனி. சொல்றேம்மா, விளக்கமா சொன்னாதான் புரியும். இந்த ரஞ்சனிய ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டா அந்த ரோஜா. எனக்கு ஈக்குவலா என்ன மாதிரி பொசிஷன்ல அவளை வச்சிருந்த எவ்வளவு பணத்தை அவளுக்காக அள்ளி இறைச்சிருப்பேன். என்னோட இருந்த ஒரே காரணத்துக்காக அவ வாழ்நாள்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத வசதிகளை அனுபவிச்சா. எவ்வளவு விஷயங்களை ஏன் பணத்துல என்ஜாய் பண்ணா. இத்தனையும் பண்ண எனக்கு அவ பதிலுக்கு என்ன பண்ணா? 2 பேரும் ரகசியமா பண்ண பிளானே எல்லாம் சம்பந்தப்பட்ட அமுதா சிவா கிட்ட ஓப்பனா ஓட்டி காமிச்சிட்டா. அவங்க அதை நம்பியிருந்தா இப்ப என் நிலைமை எந்திரிச்சே வர முடியாத அதல பாதாளத்துல போய் விழுந்திருப்பேன். எப்படியெல்லாம் பேசினா, என்னெல்லாம் சேலஞ்ச் பண்ணா, நம்ம குடும்ப நிம்மதியை கெடுத்து தீராத பிரச்சனையை உண்டு பண்ணி நம்ம எல்லாரையும் துடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தா. இவ்வளவும் பண்ண அவளுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது பண்ண வேண்டாமா? பண்ணாதானே ஏன் மனசு ஆறும். அதான் பண்ணிட்டேன். இனி தலை தூக்கவே முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன். ரோஜாவோட சாப்டர் ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ்ட். அவள மட்டும் இல்ல, அவ ஒட்டு மொத்த குடும்பத்தையே ஒரே ஒரு பாம்பு வச்சு குடும்பத்தோட தூக்கிட்டேன். கூண்டோட கைலாசங்கிற மாதிரி இது குடும்பத்தோட கைலாசம். இனி எந்திரிச்சு வரவே முடியாது. அவளை என்ன பண்ணன்னு சொல்லு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? நீ சொல்றத பார்த்தா பயப்படாம என்னடி பண்றது? சொல்லுடி, ரோஜாவை என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலமா. ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி பண்ண வேண்டியத கரெக்டா பண்ணிட்டேன். பண்ண சொன்னத அவனும் கச்சிதமா பண்ணிட்டான். நான் ஏற்பாடு பண்ண ஆளு ரோஜாவை ஃபாலோ பண்ணி போய் அவ வீட்டை தெரிஞ்சுக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா நான் சொன்ன மாதிரி கஞ்சா பொட்டலத்தை அவ வீட்டுல மறைச்சு வச்சுட்டான். போலீஸ்க்கும் தகவல் கொடுத்துட்டான். போலீஸ் ரோஜா வீட்டுல சோதனை பண்ணி மறைச்சு வச்சிருந்த கஞ்சா பாக்கெட்டை கண்டுபிடிச்சு அப்படியே ஒட்டு மொத்த குடும்பத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க எல்லாருக்கும் செம்ம கவனிப்பு நடந்திருக்குமா. நீ பண்ணது ஒரு வகையில தப்பா இருந்தாலும் நீ மாட்டி விட்டது ரோஜா நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ ஆடின ஆட்டத்துக்கு நம்மள ஆட்டி வச்சதுக்கு அவளுக்கும் அவ பாட்டிக்கும் இது சரியான தண்டனை தான். அனுபவிக்கட்டும், அப்பதான் புத்தி வரும். அடுத்தவங்களை நிம்மதியா இருக்க விடாம பண்ணவங்க ஜெயிலுக்கு போயாவது திருந்தட்டும். திரும்பி வரும்போது மனுஷங்களா மாறட்டும். திருந்தறதாவது திரும்பி வருதாவது. மா, இது போதை பொருள் கேஸ். தீட்டிடுவாங்க தீட்டி. எத்தனை வருஷம் போட போறாங்களோ. அநேகமா அந்த கிழவி ஜெயிலே செத்தாலும் செத்துருவா. அதை விட காமெடி என்னன்னா, ரோஜாவை நான் சுடிதார்லயே பார்த்து பழகிட்டேன். ஜெயில் யூனிஃபார்ம்ல அவ எப்படி இருப்பான்னு நினைச்சு பார்த்தாலே ஐயோ காமெடியா இருக்குமா. அம்மா, நான் வழக்கமா சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் நீ பால் பாயசம் பண்ணுவே, இப்பவும் பண்ணிட்டாமா. ப்ளீஸ் வா. ஏய், வா. என்னடி இது? ஆமா. ஏய், ஏண்டா பெஞ்சி இந்த ஆட்டம் ஆட்டுற? நான் ஆட்டுறமா, பயத்துல அதுவா ஆடுதுமா. அதுவும் ஆடுதா? ஐயோ, உன் கூட இருந்தா என்னைக்குனாலும் இது மாதிரி வரும்னு தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. போலீஸ் கைகள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் உலக்க மாதிரி இருக்குதுமா. நல்லா குத்தி தீட்டி பொடிச்சு எடுத்துருவாங்களே, அதை நினைச்சாலே பயமா இருக்குதுமா. ஏண்டா
போலீஸ் விசாரிக்கும் போது அடிப்பாங்களாடா? அடிக்கலாம் மாட்டாங்கம்மா. ஆசாசியா என் செல்லம் என் பொச்சுன்னு கன்னத்தை கிள்ளி கொஞ்சுவாங்க. ஆ, மடியில தூக்கி உட்கார வச்சு மம்மு சாப்பிடு சொல்லணும் ஊட்டி விடுவாங்க. இப்ப என்னடா சொல்ற நீ? ஏமா எரிச்சலை கலப்புற? போலீஸ்ல மாட்டிக்கிட்டா தெருநாயை அடிக்கிறதுல கேவலமா அடிப்பாங்கம்மா. ஒவ்வொரு போலீஸும் கையில உலக்க மாதிரி லத்தி வச்சுக்கிறது எதுக்குன்னு நினைக்கிற? ஊனிக்கு நடக்கவா? நம்மள ஊன்றதுக்கு தான். வேட்டி சட்டியை உருவிட்டு சட்டியோட நடுவில் உட்கார வச்சு இந்த நிலாசாரு கும்பிடும் போது சுத்தி சுத்தி வந்து கும்மி அடிப்பாங்களே, அந்த மாதிரி வந்து சுத்தி சுத்தி வந்து குமரி அடிப்பாங்கம்மா. அதாவது இந்த பரோட்டா கடையில கொத்து பரோட்டா கொத்துவாங்களே, அந்த மாதிரி வந்து கொத்தி எடுப்பாங்கம்மா. போற வரவெல்லாம் வந்து அடிப்பாமா. டியூட்டி முடிச்சு போறவன் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பார்க்க வேண்டியிருக்கின்ற கோபத்துல நம்மள போட்டு அடிப்பாமா. வீட்டுல இருந்து டியூட்டியில வந்து ஜாயின் பண்றவன் பொண்டாட்டி கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட கோபத்துல அவன் நம்மள போட்டு புரட்டி எடுப்பாமா. அது மட்டும் இல்லம்மா, புதுசா வேலைக்கு சேர்ந்தாம ஒரு போலீஸ்கார அவன் அடிச்சு வேற பழகுவாமா. அதுதாம்மா ரொம்ப கொடுமை. அம்மா, வெளியில 9 கேள்வி கேட்டா ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேன். இங்க அடிச்சு கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்கு 9 பதில் சொல்லிடுவேன். அதான் எனக்கு பயமா இருக்குமா. போலீஸ் கஞ்சா கேஸ் பத்தி விசாரிக்க போய் நான் எங்க தரக்கோடி கேஸ் பத்தி உடையிடுன்னு பயமா இருக்குமா. நீயாவது பரவாயில்லடா, நான் இத பத்தி விசாரிக்க போய் நான் ஏதாவது சொல்லிடுவேணும்னு பயமா இருக்குடா. எல்லாம் அந்த ரத்தனத்தோட வேலையா தான் இருக்கும். பாதி சொத்தை கேட்டதோட விட்டுருக்கணும். அந்த சிவாவை ரோஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அந்த ரத்தனத்தை விட்டு கணேசு கிட்ட சொல்ல வச்சேன் பாரு. ஆமாம்மா, வெனியே அதுதான். நம்ம வீட்டுக்கு ரத்தனத்தை தவிர உள்ள வரைக்கும் வந்துட்டு போறது யாரு? நாம ஒரேடியா கிளம்பிட்டோமா. அந்த ரத்தனம் 1-2 போட்டெல்லாம் கஞ்சாவை வீட்டுல வச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு ஒரேடியா சகூதிட்டான். எத்தனை வருஷம் ஜெயில போட்டாலும் பரவாயில்ல, ஏறி நெஞ்சிலேயே மிதிப்பாருங்க பாரு. ஜெயில நெஞ்செலும்பு சூப்பு தர போறாருங்க உடம்பு தேடுறதுக்கு. அதை நினைச்சாதான் அடி வயிறே கலக்குது. லட்டியால உள்ளங்கல்ல அடிப்பாருங்க பாருங்க, உச்சி முடி நட்டுக்கிட்டு நிற்கும். ஏண்டா பயப்படுத்துறீங்களா? உனக்கு என்னம்மா வெறப்பா உட்காந்துக்கிற? விசாரணை ஆரம்பிச்சதுன்னா தெரியும். உள்ளவாமா, எத்தனை கேஸ் போட்டாலும் உன் தொழிலை நீ மாத்திக்க மாட்டியா? நீங்க வேணா புதுசா ஒரு தொழிலை வச்சு போய் உட்காரு. ஏமா மப்பு மந்தாரமா கும்முன்னு தான் இருக்க. மார்க்கெட்ல உன்னை நான் பார்த்ததே இல்லையே. எந்த ஏரியால தொழில் பண்ற? என்னம்மா எந்த ஏரியால தொழில் பண்றேன்னு கேட்டா ஏரியாவை சொல்லவே மாட்டேங்கிற. எதுக்கு மறைக்கிற? லுக், ஐ அம் நாட் லைக் யூ. தோட இங்கிலீஷ்லாம் பேசுது. இங்கிலீஷ்ல பேசுறா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தந்துட போறாங்களா என்ன? ஒரே தொழில் பண்றோம், இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கலான்னு பார்த்தா என்னமோ தஸ்பூஸ் தாட் போட்டுங்கிறிய. அடிச்சி வாய மூடுறி பேசுறா. ஐயோ கடவுளே கடவுளே, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலை எழுத்து. ஐயோ, இந்த பாருடி, என் பேத்தி ஒன்ன மாதிரி இல்ல. ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க தான் எங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாங்க கௌரவமான குடும்பம், தெரிஞ்சுக்க. யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலை? கௌரவமான குடும்பத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன வேலை? ஏய், அங்க என்ன மாநாடு நடக்குது?
என் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா? பின்ன உன் மேல உயிரியே வச்சிருக்கிறனே. உயிரெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ஃபோன் மட்டும் கொடு, நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன். உனக்கு இல்லாத போனா? இந்தா, தேங்க்யூ. ஒரு கால் இல்ல, பொழுதுக்கும் பேசு. 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறேன். ஆஹா, என்ன கலரு, என்ன கலரு, தொட்டு பாப்போமா? சிக்க மாட்டேங்கிறாளே. என்னடி? ஒரு நிமிஷம் பாட்டி, வந்துடுறேன். சார், ஆ? பாத்ரூம். இது வேறயா? போமா. இங்கதாம்மா, போ. ஹலோ. ஹலோ, நான் ராஜி பேசுறேன். சொல்லு ராஜி. ஐயோ, நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்பதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. ஒரு ஆளை செட் பண்ணி உங்க வீட்ல கஞ்சாவை மறைச்சு வச்சு போலீஸ்க்கு தகவலை சொல்லி உங்களை கஞ்சா கடத்தல் கேஸ்ல அரெஸ்ட் பண்ண வச்சதே ரஞ்சனி தான். ரஞ்சனியா? ஆமா, போலீஸ் உங்க வீட்டுக்கு வந்து கஞ்சாவை தேடி எடுத்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க விஷயத்த கஞ்சாவை உங்க வீட்ல மறைச்சு வச்சவன் போன் பண்ணி சொன்னதும் ரஞ்சனிக்கு தலைகால் புரியாத சந்தோஷம். பட்டாசு வெடிச்சு தீபாவளி கொண்டாடுறதா பாக்கி. பால் பாயசம் வச்சு எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் குடிக்கிறாங்க. பாத்துமா, உஷாரா இருங்க. யாரையாவது புடிச்சு எப்படியாவது வெளியில வரத்துக்கு பாருங்க. சரி சரி, நீ போனை வை, நான் பாத்துக்கிறேன். ஓகேம்மா. எங்கடி போன? பாட்டி, உங்ககிட்ட நான் தனியா பேசணும். எங்கடி போய் பேசுறது? பாத்ரூம் போகணும்னு கேட்டு பாத்ரூம்குள்ள போங்க, நான் வரேன். என்ன நீங்களுமா? போங்கம்மா. நீங்க எதுக்கு? இல்ல சார், அவங்க வயசானவங்க வழிக்கு விழுந்துருவாங்களோ. சரி போங்க. ஏய் ஏய், யாரடி போன்ல? ராஜி ஃபோன் பண்ணா பாட்டி. என்ன விஷயம்? நீங்க நினைக்கிற மாதிரி நம்மள கஞ்சா கேஸ்ல மாட்டி விட்டது ரத்னம் அல்ல, அவன் பொண்ணு ரஞ்சனி. ராஜரத்னத்தை விட வீரியம் படைத்த ரஞ்சனியை இவர்களால் சமாளிக்க முடியுமா?